இன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு பருப்பு குழம்பு மட்டனில் செமி கிரேவி மாதிரி வச்சுட்டேன். பாப்பா ரெண்டுத்துக்கு ஸ்கூலுக்கு நான்வெஜ் வந்து கொடுத்து விட மாட்டேன். அதனால் மட்டன் வந்து காலையிலத்துக்கு மட்டும் அது கூடயே தக்காளி ரசமும் செஞ்சாச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில் எங்கள் வீட்டில் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கும் பொழுது விரும்பி பார்த்த ஒரு சீரியல் சிந்து பைரவி இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ரீடெலிகாஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேஜில். டெய்லியும் எந்திரிச்சதையும் அதை பார்க்குறது தான் வேலையே. சிந்து பைரவி பார்த்தது போதுங்கம்மா, ஸ்கூலுக்கு லேட்டாச்சுன்னு சன்சி கத்த ஆரம்பிச்சிட்டா. குடுன்னு ஒடியாந்து அப்படியே நம்ம வீட்டு செவந்திப்பூ செடியில் செவந்திப்பூ வந்து பொறிச்சு பாப்பா ரெண்டுத்துக்கும் வச்சு விட்டுட்டேன். காலையில் சாப்பிட்டது போக மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பவுலில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. 9 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. சரி, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை டீப் கிளீனிங் வந்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், இந்த வேலை செய்யாமல் விட்டோம்னா நாள் முழுக்க வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. கிச்சன் வீடு எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. பாப்பா 2 பேரும் அப்படியே ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் விடணும். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எந்த சீரியல் விரும்பி பார்த்தீங்க? அதை இப்போ ரீடெலிகாஸ்ட் பண்ணால் இத்தனை வேலைகளுக்கு நடுவுலையும் அதை பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, யூடியூப் வேலைன்னு இத்தனை இருந்தாலும் எப்படா சிந்து பைரவி சீரியல் போடுவாங்க, அடுத்த எபிசோடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் மனசில் இருந்துகிட்டே இருக்குது நினப்பு. பாப்பா 2த்தையும் ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸில் எப்பவும் வேலை தானே செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு ரீல்ஸ் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 டேக்கு மேலே போயிடுச்சு.